தம்பி, உனக்கு இன்னைக்கு சாம்பாருக்கு என்ன ஃப்ரை வேணும்? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இன்னைக்கு நம்ம செஞ்சிடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை. அதுக்கு நான் வெண்டைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு கடுகு போடணும். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக வதக்கி வெங்காயம் அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. கூட்டணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனாட்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பார். நான் ஃபஸ்ட்டு பருப்பு துவரம்பருப்பும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் நான் அடுப்பில் குக்கரில் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா இன்ஸ்டண்ட்டான சாம்பார் ரெடி. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணுறேன். இதிலே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நான் குக்கரை லிட்டை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக, காயெல்லாம் நல்லா மசிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம காயை தனியாக எண்ணெயில் வதக்கி பண்ணோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரில. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் சாம்பார் செம்ம சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் 1 ஸ்பூன் சாம்பார், 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போடணும். இது போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் கழித்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உப்பு போட்டாச்சு. சாம்பார் ரெடி. இது செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா காயெல்லாம் இதிலேயே வெந்து மசிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.